நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன்கரன். மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான வர மே 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்கள். இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான மந்திர ஸ்தானமான மேஷ ராசியில சஞ்சரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு யோக பலத்துல நல்ல அமோகமான ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 6 என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ரோக சத்துருஸ்தானமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னடா இது, 5ஆம் இடத்துல இருக்கும் போதே நமக்கு அவ்வளவு சரியா வேலை செய்யலையே. அதாவது 5ஆம் இடத்துல இருந்து பலன் அடைந்தவர்கள் பலர் ஏராளமாக இருந்தாலும் ஒரு சிலருக்குன்னா 5ஆம் இடத்துல இருந்து பெருசா வேலை செய்யலையே. இதுல 5ல இருந்து இப்ப 6ஆம் இடத்துக்கு வேற வராரு. அந்த இடம் வேற இப்ப இந்த வம்பு வழக்கு ரோக சத்துருஸ்தானம்ன்றாங்களே, இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறது புரியுது. ஆனா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, தனுசு ராசிக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லக்கு எப்பவுமே உங்களுக்கு உங்க கூட டிராவல் ஆகிட்டே இருக்கும். நடக்காதுன்னு நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நடந்துரும், முடியாதுன்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னாக்கா முடிஞ்சிடும். இப்ப 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்தா கூட அந்த 6ஆம் இடம்ன்ற அந்த வீடு கொடுத்த அந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய தலைவன் ராகு பகவான் ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வீட்டுல 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த அக்டோபர்ல இருந்து 4ஆம் இடத்துல இருக்க சுக்கிர ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிற குரு பகவான் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு விபரீத ராஜ யோகத்தை கொடுக்க வல்லது. இதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிர ராகு பகவான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் சுக்கிரன் உச்சமாகின்ற வீட்டுல போய் உட்கார்ந்ததுனால பாத்தீங்கன்னாக்கா சில தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இன்டரப்ஷன்ஸ், அதாவது தேவையில்லாத குறுக்கீடுகள், மனசை திருப்புற மாதிரி சில எதிர்பாராத திருப்பங்கள், சம்பவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நேரும். ஜனனகால ஜாதகத்துல அதாவது அவங்கவுங்க பிறந்த நேரத்துல இருக்கிற அந்த ஜாதக கட்டத்துல சுக்கிர பகவான் ராகு பகவான் பலம் குன்றி இருந்தார்கள் என்றால் பிரச்சனை இல்லை. மறைஞ்சிருந்தாங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை, நீச்சமா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. மாறாக சுக்கிர பகவான் ராகு பகவான் ஒரு உச்ச வீட்டுல இருந்தாங்க, கூட குருவோட ஜாயிண்ட் கதரா உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட ஜாயிண்ட் கதரா இருந்தாங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மா அவங்களுக்குதான் நான் சொன்ன மாதிரி சில எதிர்மறையான சில விளைவுகளை திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தும். எஸ்பெஷலி குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா மது போதை, இந்த 3 கேட்டகரியில ஏதாவது ஒண்ணுல போயிட்டு அவங்க மாற்ற மாதிரி இருக்கும். நல்லா போயிட்டு இருக்க அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்டக்கல் ஏதாவது ஒரு பெண் ரூபத்துல வரும். ஏதாவது ஒரு பெண் ரூபம்னாக்கா ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணாவே இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது, இப்படிதான் இருக்குது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னாக்கா அதை ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு உதாரணத்தோட சுட்டி காட்டும் போதுதான் நீங்க இந்த தனுசு ராசியில இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த சாம்பிளே நம்ம போடுறோம். அதுக்கு முன்னால பார்த்துக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா பண்ணிக்கோங்க. நான் இதை எனக்காக சொல்லல, பொதுநலமா தான் நான் சொல்றேன். மூலம் நட்சத்திரம் ஆண், 45 வயது, ஒரு பிசினஸ்ல இருக்காரு. அவரு பிசினஸ்னாக்கா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், நியூ லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், கம்ப்யூட்டர் லேப்டாப் சம்பந்தமான ஒரு தொழில் இருக்காரு. அதுல ஏற்கனவே ஒரு நிறுவனத்துல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய மனைவி பாத்தீங்கன்னாக்கா 35 வயது, விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், விருச்சிக ராசி. அந்த அம்மாவுக்கு 35 வயசு, இவருக்கு 45 வயசு. கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷமா பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு குழந்தை இல்லை. இதுல விசாகம் நட்சத்திரத்து மனைவியோட அப்பா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பில்டரு, அவரும் ஓரளவு வசதியா இருக்காரு. மாப்பிள்ளையோட நிலைமையை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல சிட்டில ஒரு முக்கியமான இடத்துல ஆரம்பிச்சு விட்டாரு. ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இவருடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. இந்த தொழில் ஆரம்பிச்சு ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. நல்லபடியா ஒரு வெற்றிகரமா போயிட்டு இருந்தது. அதாவது மனிதனுக்கு பண தேவைகள் அப்படின்றது இருக்கும். பண தேவைகள் பூர்த்தி ஆனவொன்னு பாத்தீங்கன்னாக்கா பர்சனல் லைஃப், குழந்தை இல்லையன்ற அந்த ஏக்கம் வரும். இந்த ஏக்கத்தின் காரணமாக கணவனுக்கும் மனைவிக்கும் பாத்தீங்கன்னாக்கா அப்பப்போ சின்ன சலசலப்பு, சிறு சிறு ஊழல்கள் அதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலா விசாகம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி பெண் பாத்தீங்கன்னாக்கா இவருடைய மனைவி, இவருக்கு நல்ல ஒரு பொருத்தம் இருக்குது. ஏறக்குறைய ஒரு தூரத்து சொந்தம் தான், அரேஞ்ச் மேரேஜ் தான் இது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. இவருக்கு ஆபீஸ்ல இவரு சம்டைம்ஸ் அபிஷியல் தொழில் விஷயமாக இவர் வெளியே போறது வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கஸ்டமர் வரும்போது பேசுறது எடுக்கிறது அதெல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னாக்கா யாராவது ஒரு லேடி ஆபீஸ்ல வைக்கணுமே. ஏற்கனவே பாத்தீங்கன்னா முக்காவாசி இவரே இருப்பாரு. இவரு இல்லைன்னா பசங்க, கடையில இருக்க பசங்களே டெக்னீஷியனே பேசி எல்லாம் இது பண்ணுவாங்க. இவருக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, இவரு ஒண்ணு அட்டன் பண்ணுவாரு. சரி, யாராவது ஒருத்தர் தனியா வச்சுட்டா நல்லது அப்படின்ற மாதிரி இவரு, ஏன்னா மற்ற இடங்கள்னா அந்த மாதிரி தான் இருக்கு. வரவங்களை கொஞ்சம் ரிசீவ் பண்ணி பேசுறதுக்குன்னா யாராவது ஒரு லேடி இருந்தா நல்லது. இன்னொரு விஷயம், யாராருக்கு என்னென்ன வேலைன்னு அலாகேட் பண்றதுக்கு அந்தந்த வேலைன்னா டெய்லி
ஒர்க்குனா வந்து ஒர்க் லிஸ்ட்னா வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு, கஸ்டமர்கிட்ட வந்து பேமெண்ட் வாங்குறதுக்கு, போகிறதுக்கு வரதுக்கு, ஃபாலோ அப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு லேடி இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாருனாக்கா ஒரு ஆடு கொடுத்து ஒரு லேடி எடுத்தாரு. இந்த துறையில லேப்டாப், கம்ப்யூட்டர், அதுல வந்து மார்க்கெட்டிங்ல இருந்த ஒரு லேடி அப்படின்ற மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30 வயது பெண், ரிஷபராசி மிருகசீரிடம், அவங்கள வந்து வேலைக்கு எடுத்தாரு. அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. வீட்டுல அவருடைய ஒய்ஃபும் அவங்களும் வந்து தான் வந்து 2 பேரும் தான் இன்டர்வியூ பண்ணாங்க. விசாக நட்சத்திரம் ஒய்ஃபும் பாத்தீங்கன்னாக்கா அப்பப்போ ஆஃபீஸ்க்கு வருவாங்க போவாங்க, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நல்லா போயிட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து குழந்தை இல்லைன்ற அந்த ஒரு பிரச்சனைகள் அப்பப்போ தலை தூக்கும். அதுல வந்து சில சலசலப்புகள், சில ஆர்குமெண்ட் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் டல்லா வருவார் ஆஃபீஸ்க்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இவர் ரூம்ல உட்காந்துருக்கும் போது அந்த அம்மா வந்துட்டு ஏன் ரொம்ப டல்லா இருக்கு, ஆமாம்மா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தலை ரொம்ப பாரமா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு மாத்திரை எடுமா, தண்ணி எடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன சார் என்ன 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 பிரச்சனை சார்? எல்லாமா இந்த என்ன வீட்டு பிரச்சனை தான்மா, எல்லாம் பெரிய பிரச்சனை என்ன என்ன உங்களுக்கு என்ன சார் வீட்டு பிரச்சனை? வீடு தான் நல்லபடியாக தான் சார் இருக்கு, மேடமும் கரெக்டா நல்ல ஒரு மேடமா தானே இருக்காங்க, மேடம்னா நல்ல மேடம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குழந்தை இல்லையே அந்த பிரச்சனை தான், எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல சார், ட்ரீட்மெண்ட் கூட எதுவும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சார் அப்படின்னா. ஆமாம்மா ட்ரீட்மெண்ட்னா போயிட்டு தான் இருக்குது, அது யார்கிட்ட கூட என்ன ஏதுன்றதே எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னும் போது அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி டக்குன்னு ஒரு பாயிண்ட்டை தூக்கி போடுது, அந்த ஒரு பாலை தூக்கி அந்த அப்படி போடுது, வீசுது. உங்களை பார்த்தாக்கா உங்ககிட்ட எதுவும் குறை இருக்க மாதிரி தெரியலையே சார் அப்படின்னா. அப்படியா, அப்படி பார்த்தா தெரியல. ஆமாம் சார், நீங்கள் நல்ல ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா, நல்ல ஒரு ஸ்பீடா, நல்ல ஒரு சுறுசுறுப்பாக தானே சார் இருக்கீங்க நீங்க. அப்ப என் ஒய்ஃபை பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல அவங்கள பார்த்தா கூட அப்படி தெரியுதுன்ற மாதிரி நான் சொல்ல சார், நான் உங்களை பார்த்தா அப்படி இல்லைன்னு ஒரு யதார்த்தமா சொன்னேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் அப்படி யோசிக்கிறாரு. 45 வயசு ஆயிடுச்சுமா, என்ன சார் 45 வயசு மாதிரி தெரியல சார், உங்களை பார்த்தா ஏதோ 35 வயசு மாதிரி தானே சார் இருக்கீங்க. இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு மனசுக்கு வந்து என்னன்னாக்கா புண்பட்ட மனசை கொஞ்சம் அப்படியே யாரோ வந்து ஒரு மயில் இறகால நீவி கொடுக்குற மாதிரி அப்படி தடவி ஒத்தடம் போட்ட மாதிரி இருக்குது இவருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருந்து கொண்டு வந்து இந்த லஞ்சை வந்து அப்படியே ஷேர் பண்றாங்க. அப்படி இருக்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னாக்கா அப்படியே க்ளோஸ் ஆகும்போது பேசும்போது, என்னம்மா உனக்கு 30 வயசாவது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க அப்படிங்கும் போது, இல்ல சார் எனக்கு வீட்டுல வந்து ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான் சார், அவன் தம்பி பாத்தீங்கன்னாக்கா நானும் அவனுக்கு ட்வின்ஸ் தான் 2 பேரும், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் சார். அவங்க பேசாத இங்கேயே வந்து கடையிலேயே வேலை பார்க்கலாமே, அவன் என்ன பயோடேட்டா ரெஸ்யூம் என்ன என்ன பண்ணியிருக்கான், டிகிரி என்ன பண்ணியிருக்கான், என்ன ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதெல்லாம் இருக்கு சார், ஆனா வந்து அவன் வந்து வேற லைன்ல இருந்தான் சார், அவன் இந்த லைன் அவனுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை சார், அது ஒண்ணு. இன்னொன்னு அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஏமா இன்னும் உனக்கே கல்யாணம் ஆகலையே? ஆமா சார் எனக்கு கல்யாணம் ஆகல, ஆனா வந்து இப்போ நான் தான் சார் ஏர்னிங் பிரச்சனையா வீட்டுல. அப்பாவும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு சுகர் பிபி தான் வந்துருச்சு, அவர் பேஷண்ட் ஆயிட்டாரு. ஈவன் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு கூட போய் சும்மா உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் உட்காந்தாருனாக்கா திடீர்னு அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துருவாரு. ஸோ அப்பா அம்மா தம்பி நீங்க 4 பேர் இருக்கீங்க, இதுல வந்து உனக்கும் கல்யாணம் ஆகணும், அந்த தம்பிக்கும் கல்யாணம் ஆகணும்ன்றீங்க. நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு இருக்கோம் சார், ஊர்ல உலகத்துல உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாதான் பிரச்சனை இல்லையே சார் அப்படின்னோடனே இவருக்கு அப்படியே பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு ஜிவு ஜிவுன்னு அப்படியே ஏறுது. என்னம்மா சொல்ற அப்படின்னோடனே, இல்ல சார் நான் ஒரு ஜென்ரலா யதார்த்தமா தான் சார் சொன்னேன் நானு, இதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பன சார், நம்ம கையில ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னா அடுத்த பாலை போடுறாங்க. இவர் அப்படியே யோசிக்கிறாரு, இல்லம்மா இல்லம்மா உங்க நல்லபடியா அமையுமா அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்றாரு. இவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரு வீட்டுல இருந்து அப்படி கார்ல வரும்போதும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போதும் கார்ல போகும்போது அப்படியே யோசிச்சுக்கிட்டே போறாரு. ஒருவேளை வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து நம்ம கிட்ட எதுவும் ஃபால்ட் இல்லாம அவகிட்ட தான், ஒய்ஃபு கிட்ட தான் ஏதாவது இருக்குமா? ஒரு சலனம் இல்லாம ஓடிட்டு இருந்த ஒரு நதியில திடீர்னு ஒரு கல்லை விட்டு எரிஞ்சாக்கா எப்படி ஒரு சலனம் வந்து அந்த நதி வந்து அப்படி அது போற ரூட்ல விட்டு அது வந்து கொஞ்சம் தக்கு புக்குன்னு கொஞ்சம் முன்ன பின்ன போய் அப்புறம் ஓடுமோ, அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து தக்கு புக்குன்னு ஆகி இவர் அப்படியே வந்து யோசிக்க போகுது மனசு. அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு ரிஷபராசி மிருகசீரிசம் என்ன பண்றான்னாக்கா வந்து இவர்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸா நெருக்கமா வந்து மூவ் பண்றா, பேச ஆரம்பிக்கிறா, டவுட் கேட்குற மாதிரி. சார் இந்த கிளையண்ட் வந்து இப்போ எப்படி சார் இவங்க இந்த கஸ்டமர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மேட்டர்லாம் பேசிடலாமா அந்த மாதிரி உள்ள வரது. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தாராளமா ஒரு ஏராளமா காட்டக்கூடாத இடங்கள்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே நிக்கிறது, அதாவது ஒரு யதார்த்தமா நிக்கிற மாதிரி. அவர் அப்படியே வந்து தேன்ல விழுந்த ஒரு வண்டு மாதிரி அப்படியே வந்து அப்படியே விக்கி போய் அப்படியே அப்படியே உள்ளுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா சடனா பார்த்தாக்கா இது வந்து அந்த டக்குன்னு இப்படி பார்த்துட்டு ஓ அப்படின்ற மாதிரி அப்படி சேலை எடுத்து மேலே போடுறது, இந்த மாதிரினா வந்து சேலை இல்லை எடுத்து இப்படி சரி பண்றது, இந்த மாதிரினா சில விஷயங்கள்லாம் பண்றது. அவரை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வலையில வீழ்த்துறதுக்கு அந்த பெண் வந்து முயற்சி பண்றான். இவரும் வழக்கம் போல சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பாத்தீங்கன்னாக்கா என்ன இருந்தாலும் சார் இந்த மாதிரிலாம் இருக்கு சார், ஆனா வந்து உங்களுக்கு கொடுக்கணும் தான் சார் அப்படின்னா அவனை வந்து தூக்கி
வேறு மூல நட்சத்திரத்தை. மூல நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா தூக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுவே வந்து நல்லா ஒரு தூக்கலான ஒரு நட்சத்திரம் தான். இதுல ஒரு தூக்கி பேசுறாங்க, அதுவும் ஒரு 30 வயசு பொண்ணு தூக்கி பேசுறா அப்படிங்கும் போது அதுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஜிவு ஜிவு ஜிவுன்னு அப்படியே வந்து அப்படியே பறக்கிற மாதிரி, ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி போகுது. இவரும் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வார்த்தைகளை அப்படியே கொஞ்சம் இறங்கி பேசுறாரு. என்னம்மா நல்ல மாப்பிள்ள அப்படின்னாக்கா, எப்ப நீ உனக்கு நல்ல மாப்பிள்ள சொந்தத்துல இருக்காங்களா மாப்பிள்ள அப்படிங்கிறது, சொந்தக்காரனா வேஸ்ட் சார், நம்ம வந்து அந்நியத்துல தான் சார் பார்க்கலாம். வேற ஏதாவது லவ் சிங்ஸ் ஏதாவது போகுதாமா உனக்கு அப்படின்னு. ஏன் சார் என்னை பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரியா சார் இருக்கு அப்படின்னு. இல்லம்மா இந்த காலத்துல வந்து அப்படின்னு. நான் அப்படின்னா இல்லை சார், நான் தான் சொல்லிட்டேனே சார், எனக்கு உங்களை மாதிரி ஒரு கண்ணியமான ஒருத்தர் தான் சார் நான் லவ் பண்ணா கூட பண்ணுவேன் அப்படின்னு. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியல. இவர் அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள டக்குன்னு ஒரு கஸ்டமர் வராங்க. வந்தவொடனே பாத்தீங்கன்னா இவர் டக்குன்னு இந்த பாத்திரம் டபரா அதெல்லாம் தூக்குறாரு. அதை உடனே ஒரு உரிமையா இல்ல இல்ல விடுங்க சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இவர் சாப்பிட்ட அந்த டிஃபன் பாக்ஸ் அது இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போய் வாஷ் பண்ணி கொண்டாந்து விற்கிறது. இந்த வேலையை வேற இப்போ இவ பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இவ்வளவு க்ளோஸ் ஆகுது. இவர் வரதுக்குள்ள வந்து கைகளுக்கு வந்து அப்படியே வர கஸ்டமர்கிட்ட வந்து உட்காந்து பேச வைக்கிறது, பேசுறது. ஸோ பேசி முடிச்சு பார்த்தாலும் மைண்ட் வந்து அப்படியே போகுது. நம்மள மாதிரி ஒரு கண்ணியமான ஆளுன்னு சொன்னாலே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா அதே மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. என்ன நம்மள மாதிரி கண்ணியமான சொன்னாலே அவ, அப்ப அந்த அளவு நம்ம மேல வந்து அவளுக்கு வந்து ஒரு இது இருக்குதா, என்னன்னு ஒன்றும் புரியலையா அப்படின்ற மாதிரி. அடுத்த நாள் போன உடனே மறுபடியும் வந்து இவங்க கடையில வந்து கூட்டம் இல்லாத நேரத்துல, மோஸ்ட்லி எல்லாம் வெளியே போயிட்ட நேரத்துல கவுண்டர் சேல்ஸுக்கு இருக்கவங்க மட்டும் 2 பேர் இருப்பாங்க முன்னாடி. அந்த நேரத்துல இவ உள்ள ரூமுக்குள்ள வந்துட்டு, என்ன நீ அந்த மாதிரி நேரத்தை சொல்லிட்டு நீ இந்த மாதிரி ஒரு கண்ணியமான ஆளுன்னு அப்படின்ற மாதிரி. சார் நான் உண்மையை தான் சார் சொன்னேன், இதுல என்ன சார் இருக்கு தப்பு, இதுல என்ன சார் தப்பு இருக்கு அப்படின்னு. ஓஹோ ஓ அப்ப இந்த மாதிரி கண்ணியமான ஆள்னாக்கா நீ கட்டிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு. ஆமா சார் கன்ஃபார்மா சார், எதுவுமே இல்லை சார், உங்க வீட்டுல எதுவும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சார் அப்டேட் பண்றது, அவங்க நான் கல்யாணம் பண்ணா போதுன்ட்டு தானே சார் இருக்காங்க அப்படின்னு நம்ம. ஓஹோ சரி அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றது. டக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஷாக் ஆயிடுறான். ஷாக் ஆனவனுக்கு என்னடா இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு ரூம் விட்டு வெளியே வந்துடுறான். இவருக்கு ஒன்றும் புரியல. போச்சு போச்சு, வேலையை விட்டு போயிடுவா போல இருக்கு. நம்ம கேட்ட உடனே பெரிய ஒரு ரியாக்ஷன். அவன் டக்குன்னு ஷாக் ஆயிட்டாலே, அவன் ஃபேஸே மாறி போச்சு. ஐயோ யதார்த்தமா பழகிட்டு இருந்தா போல இருக்கு, நம்ம இந்த மாதிரி கேட்டு தொலைச்சுக்கணும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இவர் தவிக்கிறாரு. நம்ம வந்து அந்த மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா இருதலை கொள்ளி எறும்பு போல கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி. அதாவது வந்து நல்லபடியா யோகியமா நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே சமயம் சில இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்தோன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்படியே தேன்ல விழுந்த வண்டு மாதிரி உள்ள விழுந்துருவாங்க. உள்ள வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. ஏடா உடம்பு ஏதாவது வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஏன்டா பெரிய தொல்லையா போச்சடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளால வந்து ஒரு பொண்ணு வந்து மனசை கஷ்டப்பட கூடாது அப்படின்றது அதுலயும் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பில் அடிக்கிறாரு. பில் அடிச்சா ஒரு பையன் வேணாம், அவங்கள கூப்பிடு மேடத்தை கூப்பிடு அப்படின்னோடனே போய் சொன்னோன்னே கூப்பிடுன்னு சொன்ன உடனே அந்த பையன் போயிட்டு சொன்ன உடனே அக்கா உங்களதான் கூப்பிடுறாரு சார் அப்படின்னோடனே பாத்தீங்கன்னாக்கா இவ வந்து அப்படியே ஏதோ ஒரு ஒர்க்கு உட்காந்து ஏதோ ஒரு பில்லு ரெடி பண்ணிட்டு இருந்தா. உடனே போல அந்த பில் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொடுத்து அப்படி உள்ள போறான். உள்ள போகும்போது அப்படி கண்ணில் அப்படி தொடச்சிக்கிறான், சேலை எடுத்து அப்படி தொடச்சிக்கிறான். தொடச்சிட்டு போனோம்னா உட்காருமா அப்படின்னு. சாரிம்மா நான் அந்த மாதிரி சொன்னதுக்காக நீ வந்து அவன் தப்பா எடுத்துக்காதம்மா, நான் வந்து ஒரு ஜென்ரலாக யதார்த்தமா தாம்மா நான் சொன்னேன். மற்றபடி நான் வந்து உன்னை வந்து உன் மனசை நோக்கடிக்கணும், உன்னை ஒரு தப்பான கோணத்துல பார்த்தா மாதிரியோ தப்பான கோணத்துல பார்த்து இதோ உன் மேல இம்ப்ரெஸ் ஆகி நான் அந்த மாதிரி சொன்னேன்ற மாதிரி எடுத்துக்காதம்மா நீ அப்படின்னு. அவ அப்படியே பாக்குறா. பார்த்தாக்கா அப்படியே கண்ணில் தண்ணி நிக்குது. இல்லை சார் நீங்க வந்து இப்படி சொன்னீங்கன்றதுக்காக நான் தப்பா எடுத்துக்கல சார், நான் அப்படி பாக்குறாரு என்னடா அப்படின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இங்க நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே, இந்த ஒர்க்குக்கு நான் வந்ததுக்கு அப்புறம், நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கூட எனக்கு அப்படியே பேசி பேசி பழகும்போது உங்களுடைய பிஸ்னஸ் அப்ரோச் அது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நீட்டாக இருக்குது சார், ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டாக நீங்கள் எல்லாமே மூவ் பண்ணுறீங்க சார், உங்களால தான் சார் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அதெல்லாம் எனக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். அதே மாதிரி ஒர்க்கர்கிட்ட பேசுறது எடுக்கிறது எல்லாமே உங்களோட அப்ரோச் நல்லா இருக்கு. கஸ்டமர்கிட்ட பேசுறது எடுக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி போயிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் இல்லைம்மா அதெல்லாம் இருந்தால் கூடம்மா எனக்கு வந்து என்னன்னாக்கா நான் வந்து ஒரு சொந்தமாக பண்ணது காரணமே வந்து என்னுடைய ஒய்ஃபோட என்னுடைய மாமனார் தான் எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு. அதெல்லாம் வந்து உண்மையான பாஸ் முதலாளி பார்த்தீங்கன்னா அவர் தான்மா. அப்போ நான் கரெக்டாக இருக்கணும்னு. சார் அவர் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பொறுப்பாக நீங்கள் பார்த்துக்கிறீங்கல்ல சார். அவர் எவ்வளோ போட்டாரோ எனக்கு தெரியாது, 3 கோடி ரூபாமா அப்படின்றது வந்து அதான் சார். அந்த 3 கோடி இன்னைக்கு வந்து நல்லா பெருக்கிட்டீங்கல்ல சார். நீங்கள் பெருக்கி அது இன்னைக்கு வந்து கரெக்டு தான், உண்மைதாம்மா. அது இன்னைக்கு நல்லா டெவலப் பண்ணி இன்னைக்கு நம்மளுடைய
எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்குமா, இன்னைக்கு குடோனில் இருக்கிறதா சேர்த்தோம்னாக்கா இன்னைக்கு வந்து எப்படி ஒரு 7-8 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குமா, நல்லா நான் அந்த அளவுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுதான் சார். அப்படி இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னை அறியாமலே உங்க மேல எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு சார். என்னமா அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் பாக்குறாரு, என்ன சன்னாகி போய் பாக்குறாரு. ஸோ நீங்க வந்து இன்னைக்கு மனசு கேட்காத நீங்க இந்த மாதிரி கேட்டீங்க. அதுக்கு வந்து நீங்க ஏன் கேட்டீங்கன்னா, நேற்று நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை விட்டேன். உங்களை மாதிரி கண்ணியமான ஆளுங்க உங்களை நான் ஸ்டிமுலேட் பண்ணிட்டேன் நான். ஆனா உங்களை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு உங்களை கேட்டதுனாலதான் நீங்க இந்த மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. ஆனா எனக்கு அந்த ஐடியா ஏற்கனவே வந்துருச்சு சார். இதெல்லாம் வந்து இறைவன் செயல் சார். நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது சார். விட்ட கூற தொட்டங்கரையா ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம புருஷன் முன்னாடியே இருப்போம் போல இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இவர் அப்படியே வந்து அதிமயங்கிட்டாரு, சுக்கி போயிட்டாரு. என்னம்மா சொல்ற, நீ அழுதுகிட்டே போவீங்கம்மா. நான் கேட்டோம்னா ஷாக் ஆகி போயிட்டு, நீ பார்த்தா நீ வெளியே வந்து கண்ணை தொடச்சிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கம்மா அப்படின்னோம்னா, இல்ல சார் அதெல்லாம் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் தான் சார். எனக்கு வந்து அதே ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சே சார். அப்படியா சொல்ற நீ? ஆமா சார், நானே வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம், நானே கேட்டலான்ட்டு தான் இருந்தேன். ஆனா நான் ஏற்கனவே மேரேஜ் ஆனவனா சார்மா, 45 வயசு ஆகுதுமா. நான் தான் சொல்லிட்டேனே சார், உங்களுக்கு வயசே தெரியல, 35 வயசு மாதிரி தான் இருக்கீங்க. மேரேஜ் ஆனா என்ன சார், குழந்தை தான் இல்லை சார் அக்காவுக்கு. ஆனா ஒண்ணு சார், அதுக்குள்ள கஸ்டமர் உள்ள விட்டாங்க. நம்ம இதை பத்தி வீட்டுலாம் பேசலாமா அப்படின்ட்டு என்ன பண்றதுனால, அன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரமாவே ஒரு 5 மணிக்கு தான் அவளை கூப்பிட்டு நேரா ஒரு கோயிலுக்கு போயிட்டாரு. கடையில வந்து சொல்லிட்டாரு, நாங்க ஒரு அபிஷியலா நாங்க வெளியே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வெளியே போயிட்டாரு. நேரா ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கோயில்ல உட்காந்து பேசும்போது சொல்றாரு அவரு, எனக்கு உங்க கை கால்னா அப்படியே பரபரன்னு இருக்குதுமா. எனக்கு வந்து என்னன்னாக்கா சீக்கிரமே நான் அப்பா ஆயிடுவேன்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பெண் என் வாழ்க்கையில வரா அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு. இல்ல சார், அதையும் நான் யோசித்தேன் சார். உங்களுக்கு பாவம் 15 வருஷமா வந்து குழந்தை இல்லாத நீங்க வந்து ஒரு அவப்பெயரோட இருந்துகிட்டு இருக்கீங்க. அதனால வந்து நிச்சயமா வந்து நான் எப்படிமா அப்ப வந்து வீட்டுல வந்து நான் பேசலாமா, உங்க வீட்டுல ஒத்துக்கணும். என் வீட்டுலனா அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சார் இருக்கு நான் சொல்ல வருது, இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன சொல்லுமா அப்படின்னு. நீ ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணாச்சே சொல்லுமா அப்படின்னு. நம்மளுடைய கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகணும் சார், ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகணும். ஏன் அப்படின்றாரு. என்னுடைய தம்பிக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாங்க இருக்கிறது வந்து ஒரு வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கோம் சார். ஆரம்பத்துல ஆகா போன்னு ஒரு நல்லா வாழ்ந்தோம் சார். ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பா எல்லாத்தையும் வந்து ஒரு தவறான நடவடிக்கைனால விட்டாரு சார் எல்லாத்தையுமே. இப்போ நாங்க இருக்கிறது வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். தம்பி வேலைக்கு போறான். உன் தம்பி வேலைக்கு போய் அவங்க எப்பமா சம்பாதிச்சு வீடு வாங்குறது? இல்ல சார், நானும் ஏதாவது பேங்க் லோன் போட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார் நான். இல்லையா, ஒரு சொந்த வீடு வாங்கணுமா ஃபர்ஸ்ட் உனக்கு? ஆமா சார், அது சொந்த வீடு வாங்கினாதான் சார் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து யாரு இந்த மாதிரிலாம் ஐடியா பண்றது? நான் தான் சார் ஐடியா பண்றேன். நான் வீடு வாங்கினா கூட என் பேர்ல தான் சார் வாங்குவேன். அப்ப ஏன் நீ கவலைப்படுற, நீ நானே அந்த வீட்டை வாங்கிடுறேன் அப்படின்னு. இல்ல சார், நீங்க வாங்கினீங்கன்னா உங்க பேர்லயே. இல்ல இல்ல இல்ல, நான் உன் பேர்லயே நான் வாங்குறேன், கவலையப்படாங்க. வீட்டை வாங்கிட்டா நம்ம கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றாரு. வீட்டை வாங்கிட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து தம்பி மேட்ரு ஒன்று இருக்கு சார், அவனுக்கு நான் வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன் விடு அப்படின்னு, நீ வந்து நல்ல வீடா பாரு அப்படின்னு உடனே சொல்றான். இல்ல சார், எங்க வீட்லயே எங்க ஏரியாவிலேயே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலயே வந்து ஒரு 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சத்துக்கு தான் வந்து ஒரு 3 BHK வீடே இருக்கு சார். பிளாட்டு, புது பிளாட் கட்டிட்டு இருக்காங்க சார். நான் பாக்குறேன் சார், நல்லா ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் சார், நல்ல பில்டர் சார் அவரு. நான் ஏற்கனவே பேசி வச்சிருக்கேன் சார், நான் லோனுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து ஏமா 3 BHK போறீங்க அப்படின்னு. இல்ல சார், நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னோட தம்பி கல்யாணம் ஆனாலும் அவனுக்கு ஒரு ரூம் தரணும், அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம் தரணும். அதனால 3 BHK தான் சார் கரெக்டா இருக்கும். அப்படியா, அதுவும் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அப்படி இன்னொரு விஷயம் சார், நாளைக்கு நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு வீடு வந்துருச்சு அப்படின்னாக்கா, நம்ம கல்யாண விஷயத்த நான் வீட்டுல சொல்லி அப்ரூவல் வாங்கிடுவேன், உடனே கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா என்ன நீங்க கல்யாணம் பண்ணாலும் நமக்கு ஒரு குழந்தை பிறகுற வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த வெளியே யாருக்குமே சொல்லிக்க கூடாது சார், தெரியப்படுத்தக்கூடாது சார். ஏமா அப்படின்னா, இல்ல வேணாம் சார், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும் சார், உண்டு பண்ணிடும். இன்னொரு விஷயம்னாக்கா ஒரு கண் திருஷ்டியா வேற ஆயிடும். இந்த பாயிண்ட் நீ சொன்ன பாரு, அதை நான் ஒத்துக்கிறேன் நான் அப்படின்ட்டு இவர் அப்படியே தொட வராரு. அவ வந்து கையை மட்டும் கொடுக்குறான், தோல் மேல கையை வைக்கிறாரு ஒரு கிறக்கமா. இல்லைங்க, எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சார். ஏன் இன்னும் என்ன சார் சார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்க நம்ம சாருன்னு தான் கூப்பிட்டு. இப்போ நம்ம தனியா தானே இருக்கிறோம். இல்லை சார், அது சரியா வராது சார் அப்படின்ட்டு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம எப்பவும் போலயே இதே மாதிரியே ஓனர் ஸ்டாஃப் அந்த மாதிரியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். என் தம்பிக்கும் வேலை நல்லபடியாக நான் ஒரு இன்டர்வியூ போகணும்னு சொல்லிட்டு இருந்தான், கிடைச்சிடும். ஆனால் அதை விடுமா, அவன் தம்பி இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி அவன் எந்த காலத்தில் வேலை செய்ய தூக்கி போடுமா அதை.
நீ ஒரு வீட்டை பாருமா, ஏதோ 75 லட்ச ரூபா 80 லட்ச ரூபான்னு சொன்னீங்கம்மா, அதை பாருமா நீங்க அப்படின்ன உடனே அதோட கட் பண்ணி வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகும்போது என்ன பண்றாங்க, சும்மா இல்லாத நல்லா ஒரு 2 கிலோ ஸ்வீட்டு, ஒரு 1/2 கிலோ மிச்சர், 1/2 கிலோ முறுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல செய்தி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுமா அப்படின்னும் போது, இதெல்லாம் வேணாம் சார், எதுக்கு சார் இதெல்லாம், உங்களுக்கு எதுக்கு சார் தேவையில்லாத நீங்க பைசா செலவு பண்ணலாம், அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ ஒரு மனசை நினைக்கிறாரு, என்ன ஒரு நல்ல பொண்ணா இருக்கா, அவங்க ஸ்வீட் வாங்கி தரோம், ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது, நமக்கு நம்மளை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவ அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆனா கூட வந்து வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னா அது ஓகே, அதுக்கு சில காரணங்கள் நியாயமா சொல்லிட்டா. ஏன்னா வந்து ஒரு சொந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு வைராக்கியமா இருக்கா. அதனாலதான் இன்னும் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கிறா. ஓகே, அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணாலும் உடனே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா பாரு. ஸோ ஆமா, வீட்டுல தெரிஞ்சுனாக்கா இது ஏகப்பட்ட பிரச்சனையாயிடுமே. என்ன கேட்டாக்கா வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட தெரியாம அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். இவ்வளவு கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தை பிறந்து நம்ம ஒரு ஆம்பளைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா நம்ம ஒரு திருப்தி ஆயிடுமே. அதை பின்னாடி பாத்துக்கலாம், கொஞ்ச நாள் பொறுத்து, கொஞ்சம் வருஷத்துக்கு பொறுத்து. ஆனா நல்லா பிரில்லியண்டா இருக்கல, நல்லா பிளான் பண்றாளே இவ. மதி வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ஒரு தேனில் விழுந்த வண்டு அப்படின்ற மாதிரி ஆகி அப்படியே வந்து திக்கு முக்காடி போயிட்டாரு, மூழ்கி போயிட்டாரு அந்த தேன்லயே. அப்படியே போறாரு வராரு. அடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து மிருக சீரசம் மிருக ரிஷபராசி, அந்த பாம்ப்ளெட் அது இது அதெல்லாம் பில்டரோட இதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் கிளிப்பிங்ஸ் அதெல்லாம் காமிக்குது, கொடுக்குறா. கொடுத்த உடனே இவர் பாக்குறாரு, பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஆபீஸ் நேரத்திலேயே காலைல வந்தவொடனே எல்லாத்துக்கும் ஒர்க் சொல்லி வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி பாத்துங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன சார் அப்படின்னு, கஸ்டமர் வா கிளம்பலாம், வந்து போய் அந்த வேலையை பார்த்துக்கலாம். என்ன சார், என்ன கஸ்டமர் சார் அப்படின்றாங்க. வா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்றாரு, அந்த பில்டரை தான் போய் பார்க்க போறோம். என்ன சார் இப்பதான் சார் வந்த மாதிரி 11 தான் சார் ஆச்சு, ஆஃபீஸ் டைம், முதல்ல இதை பார்ப்போம் வாமா, இது முக்கியமான வேலையாச்சம்மா இது, ஏன்னா கல்யாணம் வீட்டை வாங்கி கொடுத்தாங்கன்னா அடுத்தது வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக போறாரு. அந்த பில்டரை போய் பார்த்து பேசுறாரு. இவன் ஏற்கனவே அங்கே சொல்லி வச்சிருக்கிறா. அந்த ஆள் போன உடனே என்னன்ட்டான், சார் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 75 lakhs அப்படின்னு வந்து நான் வந்து இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து தான் சார் சொல்றேன். நான் ஆல் ஃபிளாட்ஸ் சோல்ட் அவுட் சார், போட்ட 6 ஃபிளாட் வித்துருச்சு, 7வது ஃபிளாட் இது ஒண்ணுதான் இருக்குது. அதனால வந்து இதுக்கும் ஒரு பார்ட்டி பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இல்ல நம்ம இமீடியட்டா எப்போ சார் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, ஏதாவது லோன் போறீங்களா அப்படிங்கும்போது, அதெல்லாம் லோன்னா எதுவும் கிடையாதுங்க, ஹார்ட் கேஷ். என்ன அப்படியே பாக்குறான் அந்த பார்ட்டி பில்டர், என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓனர் தான் அவங்க, சரி நல்லது புரியுதுமா அப்படின்னு அவரு பில்டர் அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, அவரு அதை புரிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு 1 lakh அட்வான்ஸ் பண்றாரு. என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு உடனே நாளை பாக்குறாரு. பார்த்தாக்கா ஒரு 15 நாள்லயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்றாரு. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பேமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நான் உங்களுக்கு வந்து சிலது வந்து நான் அக்கௌண்ட்லயும் தருவேன், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா கேஷாவே கொடுத்துறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கின்னு ஆட்டோ தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு ஏதோ பண்ணிக்கின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதோ கணக்கு வழக்கெல்லாம் மாத்தி எழுதி என்ன பண்றாருனாக்கா ஒய்ஃபுக்கு தெரியாம பண்ணிக்கின்னு இன்னொன்று ஒய்ஃபு பாக்குறாங்க அப்படின்றதுனாலதான் ஒய்ஃபோட அப்பா, அதாவது இவருடைய மாமனார் வந்து அதுக்குள்ள வந்து பாக்குறது இல்லை. அவர் கடைக்கு இப்ப கடை பக்கமே வரதில்லை. அவரு இதெல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாத்தையும் வீட்டையும் வாங்கிட்டாரு. இதுல வந்து வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாத இன்டரப்ஷன்லாம் வரும்போது, சில அன்வான்ட் இன்டரப்ஷன்ஸ் இந்த மாதிரினா சில விஷயங்கள்லாம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நடைமுறை பாவனை ஆக்டிவிட்டிஸே பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். இது கூட இருக்கிற ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, என்னடா இது ஏதோ சம்திங் வந்து ராங்கா போறாம இருக்கு, நம்ம 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கணும், போனாக்கா ஆஃபீஸ் எப்பவும் போல கரெக்டாக நீட்டாக தான் போயிட்டு இருக்குது, என்ன எதுவும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஒரு சந்தேகம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவருடைய ஜாதகத்தை எடுத்து அவங்க ஜாதகத்தையும் இவருடைய ஜாதகத்தையும் எடுத்து நம்ம கிட்ட நம்பிக்கை ஜோதிடர் நம்ம கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃபோன் பண்றாங்க, என்ன சார் பார்த்துட்டீங்களா என்ன இது அப்படின்னு. உடனே நமக்கு வந்து இப்ப நடந்த மேட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியாது. ஆனா ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க உங்களுக்கு வந்து இப்போ குழந்தை மேட்ரு அப்படின்றது வந்து அது வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, அது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது வந்து இந்த வருஷம் கன்ஃபார்மா வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாவே இருக்கு. சரி சார், அவர் ஹஸ்பண்டுக்கு எப்படி சார் இருக்குன்னு போது, ஹஸ்பண்டுக்கு வந்து கரெக்டா தாங்க இருக்கு, ஆனா வந்து அவரை கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. என்ன அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஜனனகால ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்காரு, ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா உச்சத்தில் இருக்காரு, கூட வந்து 7 கூடையும் உச்சத்தில் இருக்காரு. அவருக்கு நடந்துகிட்டு இருக்க தசை வர பாத்தீங்கன்னா இப்ப ராகு தசை நடந்துகிட்டு இருக்குங்க. அதனால வந்து இப்போ தனுசு ராசி 3 நட்சத்திரம், இன்னொன்னு இப்ப தனுசு ராசி தான் வந்து ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்குது. பட் இவருக்கு வந்து என்னன்னாக்கா இவரோட ட்ரெண்டிங் வந்து என்னன்னாக்கா ஒரு சில
எப்படி சொல்றதுன்னு தெரியல, இன்ட்ரப்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மன தடுமாற்றங்கள், மன குறுக்கீடுகள். அதாவது எப்படிங்க உங்ககிட்ட அப்படின்ட்டு அப்படி இழுத்தேன். அப்புறம் சொன்னேன் ஒரு டக்குனு ஞாபகம் சொன்னேன், இந்த மேகர மாட்டம் நக்கர மாதிரி எடுத்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்குங்க, கொஞ்சம் உங்க ஹஸ்பண்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா. ஓ ஓ ஓ ஓ எனக்கு புரியுது சார், இருங்க சார் நான் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு மறுபடியும் நான் பேசுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு விட்டேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்கிட்ட சொன்ன உடனே டக்குன்னு மேட்ரை இது பண்ணி, அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண அந்த புதுசா சேர்ந்த அந்த பொண்ணு இருக்கால 30 வயசு, அதுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பேசி, என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு வேலை என்ன இது அப்படின்னா ஓனரம்மா பேசுறாங்க அப்படின்னு போது பாத்தீங்கன்னாக்கா அவன் ஒண்ணு ஒரு பவ்யமா கரெக்டா போயிட்டு இருக்கு மேடம், எல்லாம் கரெக்டா இருக்குது. அப்புறம் சார் இருக்காரா அப்படிங்கும்போது இருக்காரு மேடம் அப்படிங்கும்போது, ஆக்சுவலா உள்ள கேபின்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். உள்ள இருக்காரு மேடம் அப்படின்னா இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. வெளியே இருந்தாக்கா வந்து இவன் வெளியே இருந்து பேசினாக்கா இந்த ரோட்ல போற வண்டி சவுண்ட்னா கேட்கணும், இவளே உள்ளதான் இருக்கான்றது அவ டக்குன்னு அவ வந்து அந்த அந்த அம்மா கெஸ் பண்றாங்க. யாரு? அந்த விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி மனைவி கெஸ் பண்ணிட்டாங்க. சரிம்மா அப்புறம் வந்து உங்களுடைய ரெசியூம்னா வந்து நான் பார்த்தேம்மா நான், இது இந்த நீ எந்த காலேஜில் நீ டிகிரி பண்ண அதை அப்படின்னா இந்த மாதிரி சார் இந்த காலேஜ் மேடம் நான் போட்டுருக்கேன் நான். ஓகே 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 சரி 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 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதுதான் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தா? ஆமாம் மேடம் இதுதான் மேடம் நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா. இல்லை இல்லையா ஏன் மேடம் அப்படின்னா, இல்லை இல்லை ஒரு சிலர் வந்து என்னன்னாக்கா சர்டிஃபிகேட்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஜாதகத்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இல்லை இல்லை மேடம் நான் வந்து இதுதான் மேடம் டேட் ஆஃப் பர்த் எனக்கு, நான் வந்து அப்படியா சரி சரி நீ வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் தான் இருக்குன்றத அவர் சொல்லுவாரு, சார் சொல்லுவாரு. ஆமா எனக்கு அது தெரியுது. அப்படின்னு ஆமா என்ன ராசி நான் அப்படி என்ன ராசி நீ அப்படின்னு உடனே அவ வந்து தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக நான் வந்து ரிஷப ராசி மிருக சீரிசம் நட்சத்திரம் மேடம் அப்படின்னு. ஓ பரவாயில்லையே மிருக சீரிசம் நல்ல நட்சத்திரம் ஆச்சே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு ஓகே ஓகே அப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் இதுதான், உன் ஜாதகம் வந்து எப்படிமா இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துட்டியா, இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நல்லபடியாக நடந்துடும் மேடம் நான். அப்புறம் ஜாதகம்னா போட்டிருக்கியாமா நீ? போட்டிருக்கேன் நான் அப்படின்ன உடனே என்ன டைம்மா நீ அப்படின்ன உடனே அந்த டைமை ஐயோ கரெக்டாக அந்த பொண்ணு அந்த டைம் ஒன்று அவள் பிறந்த நேரத்தை சொல்கிறான் அவன். ஓகே ஓகே பரவாயில்லையே, ஏன் நான் இதை கேட்டேன் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, சரியா மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. நீ டைமை கூட கரெக்டாக வச்சிருக்கிய, எல்லாமே கரெக்டாக இருக்கியா, நல்லா மிருக சீரிசம் பார்த்தா ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான்மா அது, செவ்வாயோட சாரம் அல்ல அப்படின்னு. மேடம் உங்களுக்கு ஜாதகம் இந்த ஜோதிடம் தான் தெரியுமா? எல்லாம் இந்த யூடியூப் பார்த்து அதில் பேசுறது அது இது. எனக்கு வேற இந்த குழந்தை இல்லை இல்லை எனக்கும் அவருக்கும், அதனால வந்து அது விஷயமா சில ஜோதிடர்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் நான். அதனாலதான் மிருக சீரிசம் நட்சத்திரமா சரிம்மா சரிம்மா வேலையை பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சாப்பிட்டு தான் இல்லை அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போன வச்சோடனே அங்க வந்து அவன் கேட்கறான் என்னங்க இல்லை இல்லை சும்மா ஜென்ரலா பேசுறாங்க இந்த மாதிரி என்ன நட்சத்திரம் என்ன இதுன்னு பாத்தியா. அவளுக்கு வந்து மனசுல வந்து ஏதோ வந்து ஒரு உன்னால வந்து ஏதோ அவளுக்கு உன்னை பிடிச்சி போச்சு, அதனாலதான் உன் ராசி நட்சத்திரம் அதெல்லாம் கேட்டுக்கிறா, உன் டேட் ஆஃப் பர்த்னா கன்ஃபார்மான்னு கேட்டுக்கிறா. இன்னொன்று நீ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்ல, மைண்டு ஃப்ரீயா இருக்கேன்ல, அதெல்லாம் வந்து அவளுக்கு தெரியுது அப்படின்னா. அவங்க 2 பேரும் நல்லா ஒரு அவங்க தான் ஏற்கனவே வந்து ஒரு 2 பேரும் இதுல இருக்காங்கல்ல அப்படி பேசிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா இவ டக்குன்னு வந்து இந்த அம்மா வந்து இவங்க இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த டைம் எல்லாம் வாங்கின உடனே டக்குன்னு நமக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த டைம் இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க சார். நம்ம ஒன்று கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி எல்லாம் போட்டு பார்த்தோம்னா அந்த ஜாதகம் வந்துருச்சு. அப்புறம் கால் பண்ணாங்க, சார் என்ன சார் இந்த ஜாதகம் பார்த்தீங்களா அப்படின்னு. பார்த்துட்டேங்க இந்த ஜாதகம் பார்த்துட்டோமா, இந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் வந்து கல்யாணம் ஆனாலும் வந்து கணவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. இல்லை சார் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார் அப்படின்னாங்க. இல்லைங்களே டைம் கரெக்டு தானே இந்த பொண்ணு சொன்னது, கரெக்டான டைம் தான் சார் அது. அப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த டைம் போட்டோம்னாக்கா இந்த மிருக சீரிஸ் நட்சத்திரம் தான் எனக்கும் வருது, ரிஷபராசி தான் வருது. ஆனால் வந்து இவளுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கணுமேம்மா, கல்யாணம் ஆகி வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்க முடியாதபடி சில பிரச்சனைகள் வருது. ஆனால் இவளுக்கு ஒரு யோகம் ஒன்று தூக்குது, ஒரு லக்கு ஒன்று வருது, இப்போ நல்ல நேரங்கள் போயிட்டு இருக்குது இவளுக்கு இவளுடைய ஜாதகத்துல. ஆனால் அதே சமயம் பார்த்து சரி சார் அதெல்லாம் ஓகே சார், ஆனால் வந்து இந்த பொண்ணுடைய கேரக்டர் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஆங்கிள் அந்த ஹாரோஸ்கோப்பை பார்த்தாக்கா அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா, அது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இடம் உடமா தான் இருக்கு. என்னாச்சு இந்த பொண்ணு யாரு என்ன இது அப்படின்னோடனே இவதான் சார். அதுக்கப்புறம் சொல்றாங்க இவதான் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து நாங்கள் புதுசாக அப்பாயின் பண்ணவங்க, இப்போ வந்து வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் தான் ஆச்சு அப்படின்ன உடனே எனக்கு மேட்ரு டக்குன்னு புரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து ஹஸ்பண்டோட ஜாதகத்தில்
மூலராசி தனுசு, அதுக்கும் அதனுடைய மைண்ட், அந்த மூலராசி தனுஷோடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனுக்கு, மன குறுக்கீடுக்கு என்ன காரணம்ன்றது நமக்கு புரிஞ்சு போச்சு. சரிங்க, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. இது கொஞ்சம் இந்த ஜாதகம் வந்து என்னன்னாக்கா, அதாவது வந்து இந்த பொண்ணு நீங்க என்னன்றத கொஞ்சம், இந்த மிருக சீரட நட்சத்திரம்ன்றது ஒரு நல்ல நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல எந்த குறையும் இல்லை. அவள் பிறந்த நேரத்துல இருக்கிற அந்த ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற அந்த கிரக அமைப்புகள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கல்யாணம் ஆகிருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், கல்யாணம் ஆகி புருஷனை வந்து பிரிஞ்சிருக்கணும். செகண்ட், மூணாவது விஷயம் என்னன்னாக்கா அவளுடைய கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு கேரண்டியா ஒரு நல்ல ஒரு பொண்ணு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து யாருடைய கேரக்டர் நம்ம வந்து அசாசினேட் பண்ணக்கூடாது, நம்ம தவறா பேசிடக்கூடாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா. இல்ல சார் எனக்கு போதும் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கேஷுவலா வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸ் போயிட்டு எப்பவுமே இவங்க ஆஃபீஸ் போனாங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருவாங்க. ஜென்ரலா ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, 4 ஸ்டாஃப் கிட்ட பேசுவாங்க, 4 ஒரு கஸ்டமரை அட்டன் பண்ணுவாங்க, கிளம்பி வந்துருவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துட்டாங்க. உட்காந்தோன்னா வீட்டுக்காருக்கு பாத்தீங்கன்னாக்கா பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து காதலிகிட்ட பேச முடியல. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு குறுக்கீடு ஆயிடுச்சு. அப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து லெட்ஜர் கிளிஜர்லாம் எடுத்து எல்லாம் பார்த்தாக்கா ஏகப்பட்ட கன்ஃபியூஷனா இருக்கு, ஏகப்பட்ட பில்லு முள்ளு கோல்மாலா ஓடுது. என்னங்க இது எப்படிங்க கேட்குறாங்க ஹஸ்பண்ட், இது என்ன இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே வந்து வரலன்னு வச்சிருக்கீங்க நீங்க, என்னங்க இது, இதே மாதிரி இந்த அமௌண்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க, இந்த கேஷ் எங்கே போயிருக்கு, இந்த கேஷ் வந்து நீங்க அன்னைக்கு இவ்வளோ கேஷ் வந்து அந்த கேஷ் நீங்க வந்து நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணல, வீட்டுக்கு கொண்டு வரலையே, இது எப்படி இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இது வந்து இந்த பில்டருக்கு வந்து பணம் கொடுத்துருக்கீங்களா, யார் இந்த பில்டர், என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருதுன்னு அவர் வெளியே போறாரு. அப்பாவுக்கு ஃபோன் வச்சுட்டாங்க, அப்பா வந்துட்டாரு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா பாத்தீங்கன்னாக்கா ஒரு பில்டரு, அவரு பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் லைன்ல ப்ரொஃபஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொண்டு தொட்டு காலகாலமா ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய ஒரு 40 வருஷமா அவர் பில்டிங் லைன்ல இருக்காரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அப்படியே மாப்பிள்ளையோட மூஞ்ச பார்த்தாரு. மாப்பிள்ளைக்கு பார்த்தாக்கா அப்படியே வேர்த்து ஊத்துது, வேர்த்து கொட்டுது. சரி ஏதோ சம்திங் ராங் ஆயிருக்குன்னு இந்த பொண்ணை பாக்குறாரு. இவர் பொண்ணுகிட்ட கேட்டாரு, இந்த பொண்ணு எப்பமா வேலைக்கு வச்சீங்க அப்படின்னாரு. இப்பதான்ப்பா 4 மாசம் ஆச்சு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மாப்பிள்ளைய, சரி இது வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி, என்ன மாமா கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு பொண்ணையும் கூப்பிட்டு சொல்லிட்டு வாமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே பாத்தீங்கன்னாக்கா தெளிவா இந்த அம்மா ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. யாரு, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் சொல்லிடுச்சு. ஏறக்குறைய வந்து பணம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 80-90 லட்சம் ரூபா ஒரு ஷார்டேஜ் ஆகுங்க, ஷார்ட் ஃபால் ஆகுங்க, கணக்கே இல்லை. இன்னொன்று நீங்க அந்த பில்டருக்கு எது கொடுத்தீங்கன்னு தெரியல, என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியல. என்ன மாப்பிள்ள நீங்க வந்து நல்ல மனுஷன், உங்களை எதுவும் நான் சந்தேகப்படுற மாதிரி இல்லை, என் பொண்ணு உங்களை சந்தேகப்படலை, ஆனா இப்ப நீங்க வச்சிருக்க அந்த பொண்ணு தான், நீங்க வச்சிருக்க அந்த பொண்ணு தான் அப்படின்னு இவரு மாப்பிள்ள இருந்துகிட்டு நம்ம 3 லட்சம் மாமா அப்படின்னு, ஐ மீன் நீங்க வேலைக்கு வச்சிருக்க அந்த பொண்ணு தான் ஏதோ வந்து ஏதாவது தப்பு தண்டா ஏதாவது பண்ணிட்டாளா, ஏதாவது ஏதாவது கோல்மால் ஏதாவது நடந்துருச்சா, ஏடா உடம்பு ஏதாவது பண்ணிட்டாளான்றது தெரியல, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவரு அப்படி ஜோப்ல இருந்து போன் எடுத்தாரு. நம்ம ஃப்ரெண்டு தான் அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர்கிட்ட சொன்னோம்னாக்கா என்னன்னு பாப்பாரு அப்படின்னு அப்படியே எடுத்து போனை போனாரு. அப்படின்ட்டு போனோடனே பொண்ணை பார்த்தாரு. என்னம்மா சொல்லணும்னா கொடுத்துருங்கப்பா, ஏன்னா வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 80-90 லட்சம் ரூபாய்க்கு வந்து கிளியரான அக்கௌண்ட்டே இல்லை. அது எதுக்குங்க அந்த பில்டருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்கன்னா, இல்ல அது நான் தான் கொடுத்தேன். அது அதான் எதுக்குங்க அப்படின்னு, இல்லை அவரு வந்து கம்ப்யூட்டர் கேட்டாரு அதுக்காக கொடுத்துறாங்க அப்படின்னு அப்படியே மாத்தினாரு. கம்ப்யூட்டர் கேட்டாரா அப்படின்னு உடனே அந்த பில்டர் நம்பர் சொல்லுங்க, இல்லை எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு மாமனார் இருந்துட்டு, சும்மா கொடுங்க மாப்பிள்ள, ஒய்ஃப் தானே கேட்கறாங்க கொடுங்க, அதனால என்ன இருக்கு, நீங்க எதுவும் தப்பு பண்ணிதான், இல்ல இல்ல மாமா நான் போய் அப்படின்னா அப்புறம் என்ன கொடுங்க அப்படின்னு நம்பரை கொடுக்குறாரு. நம்பரை கொடுங்க அப்படின்னு நம்பரை கொடுத்த உடனே பொண்ணு ஃபோன் போடுறாப்புல, மாப்பிள்ள உங்க போனை கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாரு மாமனாரு. என்ன மாமா இந்த கொடுங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்குறாரு. போனை வாங்கிட்டு அதே நம்பரை போடுறாரு. அந்த பில்டரோட நம்பரை போட்டாக்க கரெக்டா வந்து அந்த பில்டரோட பேரை போட்டு மூல நட்சத்திரம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. ரிங் போகுது, பேசுறாரு, போட்டோ ரிங் போகுது. மாமனார் அங்க போன் எடுக்கிறாரு, அந்த பில்டர் எடுத்துடுறாரு. எடுத்த உடனே ஹலோ அப்படின்றாரு மாமனாரு. சார் எல்லாம் ஓகே சார், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு வச்சுக்கலாம் சார் அப்படின்றாரு. ஓகே நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டாரு. என்ன மாப்பிள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு வச்சுக்கலான்றாரு, நீங்க இன்னும் வந்து கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணன்னு சொல்றீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான் அப்படின்னு. மாமா மாமா இல்லை மாமா அப்படின்னு வந்து கையை பிடிச்சிட்டாரு.
அவர் வந்து என்ன சொல்றது எது சொல்ல தெரியல. கண்ணில் வந்து அப்படியே தண்ணி அப்படியே கண்ணில் தண்ணி வலியுது, வேர்த்து ஊற்றுது. இல்லை மாமா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு மாமா, இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் போலீஸ்லாம் வந்ததுனாக்கா வந்து அப்புறம் வந்து அசிங்கம் ஆகிடும் மாமா நமக்கு அப்படின்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நடந்தது. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னே. இல்லை அந்த பொண்ணுக்கு தான் மாமா நான் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுக்கு அவளுக்கு வீடு வாங்கி கொடுக்குறீங்க? நீங்கள் உங்களுக்கு அவளுக்கு என்ன இருக்குது? இல்லை மாமா அவள் வந்து அப்படின்னோடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு. சரி 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 என்ன மாப்பிள்ள ஏதாவது வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அந்த பொண்ணை? இல்லை இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே நடந்தது எல்லாத்தையும் அப்ரூவ் ஆகிட்டார். மேட்ரை கொட்டினோடனே ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளை நட்சத்திரம், தொழிலில் தான் சாமர்த்தியமாக இருப்பாங்களே தவிர பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூத்தியா வச்சுக்கிறதுக்கோ கோல்மால் பண்ணுறதுக்கோ குதர்க்கமான வேலை பண்ணுறதுக்கோ அவ்வளோ சாமர்த்தியம் மொத்தம் இல்லை, மனசாட்சி ஒத்துக்காரு. ஏன்னா ஞானகாரகன் மோட்சக்காரன் கேது பகவானுடைய சாரம் வாங்குற நட்சத்திரமாச்சு மூலம். அப்படின்னும் போது வெள்ளந்தியா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் தெரிஞ்சு போச்சு. தப்பு வந்து இவர் மேல இல்ல, அவ வந்து கரெக்டா பாலை போட்டிருக்கா. சரி மாப்பிள்ள விடுங்க, நீங்க என்னன்றதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஒரு 2 நாளைக்கு நீங்க ஆபீஸ் போகாதீங்க மாப்பிள்ள, என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் அவருடைய ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் விஷயத்தை சொல்லி எல்லாம் பண்ண உடனே நேரா வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு பிசி அனுப்பி என்னன்றதை போய் பார்த்தாக்கா, அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சாக்கா இது வந்து இவருடைய பில்டருடைய இன்ஃபுளுன்ஸ்ல வந்து ஒரு அன்அபிஷியல் என்கொயரி. பார்த்தாக்கா அவளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, புருஷன் வந்து பிரிஞ்சிருக்கிறான். ஏன்னாக்கா அவன் ஒரு குடிகாரன், இவங்க வந்து நிறைய சொத்து பத்து தரேன், இவ்வளோ நகை போடுறேன் அவ்வளோ நகை போடுறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு அவன் வந்து என்ன பண்ணிட்டானாக்கா வீட்டுக்கு துரத்தி விட்டான். இவனுக்கு என்னன்னாக்கா எப்படியாவது வந்து ஒரு ஒரு ஃபிளாட் சொந்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புருஷனை கூட சேர்ந்து வாழணும். ஏன்னா இவளுக்கு வந்து குழந்தையே இருக்கு. நம்ம சொல்லாத ஒரு பாயிண்ட், அதையே நம்ம அந்த கருமத்தை சொல்லணும் நம்ம சொல்லலை. இவளுக்கு ஒரு குழந்தையுமே இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8 வயசு ஆகுது பையனுக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தம்பிக்கான வந்து ஒரு உறவாக்கிறேன், அவன் வீட்டிலேயே சரக்கு அடிப்பான். அப்பங்கான வந்து ஒரு ஆகாவிலி. ஸோ எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேராக அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, நீ இந்த மாதிரிலாம் இருக்குது, உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நீ உள்ளே போறியா இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி அவள் வந்து குய்யோ முறையோ கதறி, நான் இந்த மாதிரி நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நான் நல்லவ இல்லவ, அவரு தான் வந்து எனக்கு தப்பு பண்ணிட்டாரு, என்னை வந்து பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, என்னை வந்து 2ஆம் தரமாக கட்டிக்கிறேன்னாரு, என்னை கீபா வச்சுக்கிறேன்னு சொன்னாரு, உங்கள்கிட்ட தப்பாக நடந்தாரா அப்படின்னு ஒன்று. இல்லை வந்து எனக்கு அவருக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சு, ப்ரூவ் பண்ண. எங்கே நடந்தது? ஆஃபீஸில் நடந்ததுன்னு சொன்னீங்கன்னாக்கா சிசிடிவி கேமரா இருக்கு, ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கலாம் எங்கே நடந்தது. ஏன்னா ஏற்கனவே மாப்பிள்ள சொல்லிட்டாரு எல்லாத்தையும், எந்த தப்பு தட்டாவும் பண்ணல, அவன் மேலே நான் கையை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அது காரணம் என்னன்னாக்கா நான் தான்ன்ற மாதிரி இவருக்கு கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிட்டாரு. ஆனால் இவன் வந்து என்னன்னாக்கா அப்படியே மாற்றி சொன்னோன்னா அப்புறம் போலீஸ் போட்ட கிடுக்கு பிடியில வந்து உட்கார வச்சு அவங்க அப்பன் தம்பி கிம்பி எல்லாத்தையும் கொண்டாந்து உட்கார வச்ச உடனே ஸ்டேஷனில் உட்கார வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து அவ வந்து மேட்டர்லாம் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, கரையம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் வந்து நடந்ததுனால ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஒய்ஃப் பேர்ல பண்ணியாச்சு, பொண்ணு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. 30 வயசு அந்த மிருக சீர்த்த சாகசக்காரிய வேலையை விட்டு தூக்கியாச்சு. இந்திரன் கெட்டதும் பின்னாலே, சந்திரன் கெட்டதும் பின்னாலே, நம்ம தனுசு ராசிக்காரன் கெட்டதும் பின்னால, காதலியோட பேய் கதைய பொய் கதையை நம்பி உளுந்த தனுசு ராசிக்காரனை கண் பார்வையிலேயே மயக்கி காசு பணத்தை கறந்த சாகசக்காரி மிருகசீரசக்காரி. இந்த பொண்ணு பிறந்த நேரத்துல சில கோளாறுகள் இருக்கிறதுனால, கோளாறான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு மிருகசீரச நட்சத்திரம் ஒரு காரணம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி அது ஒரு நல்ல நட்சத்திரம் தான். கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவ மஞ்சத்தாலிய மறைச்சு கன்னி வேஷம் போட்டு கெஞ்சி பேசி கொஞ்சி பழகி ஃபுல்லா கறந்துட்டு விட்டாலாம் மிருகசீரசக்காரி. இதுல தனுசு வந்து ஏமாறும், ஆனா யாரும் ஏமாத்தாங்க. இன்னொன்னு, தனுசு வந்து சாதிக்கும், சாதிக்கவே முடியலனா கூட சாதிக்கிறவங்களுக்கு ஏனியா இருக்கும். இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த பொண்ணு 30 வயசு பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை துரோகிக்கு ஏனியா இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னாக்கா இப்போ அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டு இப்போ வந்து இவருடைய மனைவி ரெகுலரா வந்து ஆபீஸ் போறாங்க. அவங்க ஃபுல் நிர்வாகத்தை அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைக்கு வந்து தலைப்பாவையோட போச்சுதான் சாமி. நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அருளும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோ ரஜேஷ் ரவீன் கரண்.